மணிகன், இன்று பாஜக அதிமுக ஒரே கூட்டணி. அப்போ பாஜகவை எதிர்க்கிறது அப்படின்றது அதிமுகவையும் எதிர்ப்பதற்கு சமம். அதனால தான் நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம், ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுக்கிறோம் அப்படின்றாங்க. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே லட்சக்கணக்கான பேர் பார்க்கிற உங்க தந்தி டிவி மூலமா நான் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல ஒரு கேள்வியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேங்க. அதாவது பேரறிஞர் மரியாதைக்குரிய அண்ணா அவர்களை விமர்சனம் பண்ணின உடனே உன் கூட்டணியே வேண்டான்னு அந்த கூட்டணியை தூக்கி போட்டு வெளியே ஒரு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுங்கிற பட்சத்திலையும் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறின திரு எடப்பாடி பழனிசாமி போன 2024 தேர்தலில் திரு சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக என்பது அண்ணா காலம் தொட்டே ஒரு பூர்ஸ்வா கட்சி, அது படிநிலை சாதியை அண்ணா காலம் தொட்டே ஆதரிக்கின்ற ஒரு கட்சி அப்படின்னு, சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு தமிழக மக்களால் கொண்டாடப்படுகின்ற அண்ணாதுரை இழித்து பழித்து கேவலப்படுத்தி சண்முகம் அவர்கள் பேசினதுக்கு ஒன்னே முக்கால் நாள் போய் கிட்டத்தட்ட 43 மணி நேரம் போயும் அண்ணாவை வைத்து அண்ணாவுடைய கட்சியை அபகரிச்ச மாதிரி அவரை வச்சு இன்னைக்கு அரசியல் நடத்துற திமுகவினர் ஏதாவது இதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்களா, இல்ல அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்களா? அப்ப அது ஒரு பூர்ஸ்வா கட்சி அப்படின்னு திமுக ஏத்துக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிட்டுங்க. இப்ப எனக்கு முன்னாடி பேசுற திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சொன்னாரு, மண்ணு மொழி இனம் இதெல்லாம் காப்பாத்துறோம் அப்படின்னு சொன்னார். நிச்சயமா ஏத்துக்கிறேங்க. மண்ணு மொழி இனம் மூணையுமே காப்பாத்துறோம். மண்ணு 4500 கோடியை கொள்ளையடிச்சு கேஸ் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, அந்த மண்ணு கொள்ளையிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும், திமுக இருந்து தமிழகத்தை மீட்டெடுக்கணும். மொழி, நீங்க நடத்துற உங்க கட்சிக்காரங்க அமைச்சருங்க எல்லாம் நடத்துற சிபிஎஸ்இ தனியார் பள்ளியில மட்டும் மும்மொழி கொள்கையை வச்சு நல்லா கல்லா கட்டிக்கிட்டு, ஆனா இல்லாத வயிற்றுப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழை பிள்ளைங்க படிக்கிற சாதாரண அரசு பள்ளியில மட்டும் இல்ல நீ இருமொழியைத்தான் படிக்கணும், மும்மொழி உனக்கு கிடையாது, அது ஒன்லி ஃபார் பூர்ஷாஸ், அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க வச்சு கல்லா கட்டுவோம் அப்படிங்கிறீங்களா? அந்த மொழியை காப்பாற்றணும். இனம் ரொம்ப ரொம்ப நிச்சயமா காப்பாத்தணுங்க. திராவிட இனமா தமிழ் இனமா அப்படிங்கிற கேள்விக்கே பதில் தெரியாம போற போக்கில் திராவிட இனங்கிறது அப்புறம் தமிழ்ங்கிறது இந்த மாதிரி அடையாள சிக்கல்ல சிக்கிட்டு திரியுங்களா, தமிழ்நாட்டை ஏமாத்திட்டு இருக்கிறீங்களா? ஒண்ணு புரிஞ்சுக்க கார்கே, நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல், வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல், ரோட்டு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல்னு புரியாதவங்கள நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. மோடி வேணுமா, தாடி அமித்ஷா வேணுமா வேணாமா, இதெல்லாம் 2024 முடிஞ்சு போச்சு. திரும்ப 2029 தான் வரப்போகுது. இப்ப என்ன பண்ணீங்க திராவிக நாயகரே, நாடாண்டு ஆட்சியில என்ன பண்ணீங்க? உங்க சாதனை சொல்லுவீங்களா? இல்ல, அந்த கேள்வி நியாயமானது. ஏன் இன்னைக்கு மோடி எதிர்த்துட்டு இந்த தேர்தலுக்கு வரீங்கன்னு கேட்கிற கேள்வி நியாயமானது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்டாலினை எதிர்த்துட்டு வந்தீங்களே, மோடியா ராகுலான்னு எதிர்க்கணும், ஸ்டாலினை எதிர்த்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்தீங்க, அது நியாயமா? ரெண்டு தேசிய கட்சிகளும் வேண்டாம், பாஜகவிலிருந்து அண்ணாவையும் அம்மாவையும் பழித்து பேசுறதுனால திரு எடப்பாடி பழனிசாமி வெளியேறினார். ரெண்டு தேசிய கட்சிகளுமே வேண்டாம் அப்படின்னு யாரையுமே பிரதமரை முன்னிறுத்தாம அவர் நின்றார். திமுக எதிர்ப்பு, நான் அண்ணா திமுக தொண்டர்களுக்கு சொல்றேன், புரட்சி தலைவரை துரோகம் பண்ணி தூக்கி வெளியேறியப்ப இந்த கட்சியினுடைய அடிநாதமே திமுக, திருக்குவளை எதிர்ப்பு கட்சிங்கிற தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நாங்களும் அவங்களும் பங்காளி கட்சின்னு சில பேர் பேசுறது அடையாள சிக்கல்ல மாட்டிக்குவோம். இந்த எனக்கு முன்னாடி பேசுற மரியாதைக்குரிய நண்பர் கோவி சத்தியன் கேட்ட மாதிரி இந்த ஜீம்பூம்பா பொட்டி எங்க போச்சுன்னு கேளுங்க. அந்த ஜீம்பூம்பா பொட்டியோட சாவி எங்க போச்சு, 506 வாக்குறுதி எங்க போச்சு கேட்பார் பழனிசாமி. கேஸ் லிட்டர் விலையை குறைச்சுக்கலாம் கேட்பாரு பழனிசாமி. மாதாந்திர மின் கட்டணம் எடுக்கிறீங்களா குறைச்சிக்கலான்னு கேட்பாரு பழனிசாமி. ஆதரவற்றவர்களுக்காக நான் கொடுத்த ஓஐபி நிறுத்தினீங்க எங்க போச்சுன்னு கேட்பாரு பழனிசாமி. படிக்கும் பிள்ளைக்கு லேப்டாப் கொடுத்தேன் எங்க போச்சுன்னு கேட்பாரு. தாலிக்கு தங்கம் கொடுத்தேன் எங்க போச்சுன்னு கேட்பாரு பழனிசாமி. கல்வி கடன் ரத்து பண்றேன்னு பொய்ய சொல்லிட்டு இருந்தீங்க, கொடுத்தியான்னு கேட்பாரு பழனிசாமி. சரி கேட்போம். நான் திருவண்ணியரசு அவர்கள்ட்ட, திருவண்ணியரசு, திமுக ஆட்சியை அகற்றுவது அப்படின்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த பயணத்துக்கு போறேன் அப்படின்றாரு. இன்னும் கூட்டணிகள் அதிமுக பாஜக மட்டும் இப்போதைக்கு அபிஷியலா உறுதியாகி இருக்கு. பாமக வருமா, தேமுதிக வருமா அப்படின்றதுலாம் அடுத்த கேள்வி. இன்னும் சில கட்சிகள்லாம் வரலான்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த நோக்கத்தோடு ஒரு பயணம் போகிறாங்க அப்படின்னா ஒரு நேரட்டிவை மக்கள்கிட்ட செட் பண்ணுறாங்க. இது இந்த கால அவகாசமும் ஒரு முக்கியமான ஒன்றில் 10 மாதங்களாக ஒரு தொடர் பிரச்சாரம் மேற்கொண்டா அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாதா? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அருட்தந்தை ஸ்டான் சாமி அவருடைய நினைவு நாள். பாசிச பாஜக அரசால் கொண்டு வரப்பட்ட ஊபா சட்டத்தால் படுகொலை செய்யப்பட்ட அருட்தந்தை ஸ்டான் சாமிக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில்
இந்த அவையில் வந்து என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அதிலிருந்து தான் நான் தொடங்குறேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் எல்லாமே இந்தியா முழுக்க மிக மோசமான ஒரு பயங்கரவாத தாக்குதலை, அதாவது மாநில தேசிய இனத்தினுடைய இறையாண்மை மீது தாக்குதல் நடத்துவது, மக்கள் மீது தாக்குதல் நடத்துவது, இது வந்து எல்லா மாநிலங்களும் நடக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து உத்தவ் தாக்கரேயும் ராஜ் தாக்கரேயும் ஒன்றிணைந்து நீ வந்து பாஜக தான் ஆளுது அந்த மாநிலத்தில், அந்த மாநிலத்தில் போராடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி வந்து இந்தியை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வந்து இங்கே ஆட்சி நடத்த முடியாதுங்கிற லெவலில் கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் அங்கே வந்து இந்தி திணிப்பை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து மராத்திய பேச மாட்டேன்னு ஒருத்தர் சொன்ன அலுவலகமே வந்து தகர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுனால தான் இதை நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது. இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீண்ட ஒரு அறிக்கை ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்து ராஜ் தாக்கரேயும் உத்தவ் தாக்கரேயும் வந்து பாராட்டி நீங்கள் வந்து இதை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் ஆதரிப்போம் அப்படிங்கிற சொல்கிறது இருக்குல்ல, இதுதான் இந்த திராவிட அரசியலினுடைய சனாதன எதிர்ப்பு அரசியலோட மிக முக்கியமானது. இதில் மரியாதைக்குரிய நம்முடைய நண்பர் சத்யன் அவர்கள் பேசும்போது சொன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதில் ரொம்ப நான் வந்து ரிப்போர்ட்டோட சொல்கிறேன். நான் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அடிப்படையில் இந்தியாவில் வந்து மொத்தம் வந்து 10 நகரங்கள், எந்த நகரங்கள் வந்து பாதுகாப்பான நகரங்கள் சொல்லி புள்ளிவிவரங்கள் வந்திருக்கு. அதில் வந்து 2வது மாநிலம் அப்படிங்கிறது தமிழ்நாடு, நகரம் வந்து சென்னை, முதல் வந்து கல்கத்தா. இது 2மே வந்து பாஜக ஆளாத மாநிலங்கள் தான். குஜராத்து, பீகார் இதை எல்லாமே வந்து பாதுகாப்பற்ற மாநிலங்கள்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து போகிற போக்கில் சொல்லலை. இப்போ உடனடியாக வந்து நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பெண் அப்படின்னா அதற்கு வந்து எவ்வளவு உச்சபட்சமாக தண்டனை வழங்க முடியுமோ உடனடியாக 1 மாதத்திற்குள்ளே எவ்வளவு தண்டனை வழங்க முடியும்? இல்லை எடப்பாடியுடைய ஆட்சி காலத்திலையும் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு ஒன்றுமே சரியில்லைன்னு திமுக சொல்லிச்சு. ஆனால் குற்ற ஆவண காப்பகத்தில் வட மாநிலங்களுக்கு அடுத்து தான் பின்னாடி தான் தமிழ்நாடு இருக்குது. ஆனால் இஷ்யூஸை நீங்கள் ஜெயராஜ் ஃபெனிக்ஸு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, இந்த இஷ்யூஸை வச்சு சட்டம் ஒழுங்கு நேரேட் பண்ணீங்க. அப்போ அது மாதிரி சட்டம் ஒழுங்குக்கு இப்போ நடந்திருக்கக்கூடிய அஜித்குமார் மரணமோ அண்ணா பல்கலைக்கழக வழக்கோ இதெல்லாம் எதிர்கட்சி பண்ணாதா? இல்லை, அதுதான் பண்ணணும். அது நம்ம வந்து ஒன்றும் நம்ம வந்து அதை விமர்சனம் பண்ணலையே. காவல்துறை அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரவுடி கும்பல் அப்படிங்கிறது விஆர் கிருஷ்ணய்யர் சொன்னாருங்கிறது எங்களுடைய தலைவர் அவர்கள் ப்ரெஸ்லேயே சொல்கிறாரு. காவல்துறை வந்து அதிமுகவுக்கு ஒரு காவல்துறை, திமுகவுக்கு ஒரு காவல்துறை இல்லை. அவங்க கேரக்டர் அதுதானே. அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம்ல, அதை வைத்துட்டு நம்ம சொல்லலை. ஆனால் முன்னெடுக்கிற கோட்பாடு, கொள்கை, நான் வந்து இப்போவும் சொல்கிறேன், நான் திமுக அதிமுக 2க்குமே வந்து இன்றைக்கி வந்து முழுக்க சனாதன கொள்கையை வந்து விழுங்கி கொண்டு இன்றைக்கி பாஜக அதிமுகவும் சேர்த்து அவங்க விழுங்கி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம அந்த அடிப்படையில் அதிமுக மேலே ஒரு நலம் விரும்பியாக நீங்கள் அதை சொல்கிறீங்க. நாங்கள் தான் தனிச்சு ஆட்சி அமைப்போ பொறுத்துருங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையோட இபிஎஸ் இருக்கான்னு நீங்கள் பார்க்கலையா? இன்னும் இல்லை, நீங்கள் அதாவது அதுக்கு வந்து எந்த ஒரு சின்ன கேப் கூட கொடுக்கலையே, ஸ்பேஸ் கூட கொடுக்கலையே. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்ன பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இபிஎஸ் அப்படிங்கிற பேரை கூட அவர் சொல்ல தயங்குறாரு அப்படின்னா அவருடைய நோக்கம் என்ன, உள்நோக்கம் என்னவா இருக்கும்? சென்னையில் சொல்ல வேண்டியது தலைமையில் தான் கூட்டணின்னு எப்படி சென்னையில் சொன்னார். அதற்கு அடுத்து வந்து பேட்டி சொல்லுவீங்களா, அதுக்கு முன்னாடி சொல்லுவீங்களா? கடைசியாக பேட்டியில் என்ன சொல்கிறாரு, திரும்பி பத்திரிகையாளர் தந்தியில் தானே சொல்கிறாரு, வெளிப்படையாக கேட்குறாங்களே, அதை பற்றி அவர் ஒன்றும் பேச மாட்டுறாரு. அப்போ எப்போவுமே வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு கட்சி சகவாசம் வச்சுச்சுன்னா அந்த கட்சி உருப்படாது அப்படிங்கிறதுக்கு நிறைய நான் சம்பவங்களை சொல்ல முடியும். அதுக்கு ஏக்நாத் சிண்டே, அதுக்கு பாமக, அதுக்கு வந்து இப்போ வந்து அதிமுக ஏற்கனவே பல துண்டுகளாக போயிருக்கு. கூட்டணியில் இருந்திருக்குல்ல, என்னங்க திமுக கூட்டணி நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க, எப்படி ஆளுமையாக இருந்தாங்கன்னு சொல்லி அந்த ஆளுமை இருக்கா? நீங்கள் வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டமாக பொது திட்டமாக இருக்கா? எதுவுமே இல்லையா? விசிக பாஜகவோட 2001 திமுக கூட்டணியில் இருந்து திமுக அவங்களோட கூட்டணின்னு இருந்தீங்களே, அது கேட்குறேன். இல்லை, அதாவது அவர் பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லுறதுக்கு நான் இங்கே வரல. அவர் வந்து பலமுறை சொல்லிட்டோம். பாஜக மேடையிலையோ இல்லை விடுதலை சிறுத்தைகள் மேடையிலையோ எங்காவது ஒரு இடத்துல நாங்கள் நின்னோம்னு சொல்லுங்க அப்படிங்கிறத நம்ம பலமுறை கேட்டோம். ஆதாரம் எதுவும் இல்லை. அவர் நேற்று தான் இவர் வந்து இந்த பிரச்சனையை புதுசாக வந்து கண்டுபிடிச்சது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. நாங்கள் அப்பயே சனாதன எதிர்ப்பில் தான் இருந்தோம். இப்போ நான் சொல்ல வர்றது, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தமிழகத்தை மீட்போம்னு சொல்கிறாருல்ல,
ஏன் தமிழ்நாட்டை மீட்போம் ஏன் சொல்ல முடியல அவரால்? அது என்ன ஆர்எஸ்எஸ் சேர்ந்த RN ரவி அவர்கள் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்ல மாட்டேன், தமிழகம் சொல்லி அவர் தான் சுருக்குனாரு. அவர் எழுதி கொடுத்த அறிக்கை மாதிரி தான் இது இருக்குது. நீங்க எப்படி வந்து இருங்க இல்ல தமிழகமா தமிழ்நாடான்றத இங்க இருக்கவங்க முடிவு பண்ணிக்கோங்கன்றதான் நிலைப்பாடு. நம்ம 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 என்ன வகையில பேசுறோன்றதை பொறுத்து அது ஆளுநர் சொல்றது அரசு எதிர்த்து இல்ல ரொம்ப முக்கியமானது. நீங்க யாரை எங்க இருந்து மீட்க போறீங்க? சனாதன கும்பலிடமிருந்து இந்தியாவை மீட்கணும், பாஜகவிடமிருந்து இந்தியாவை மீட்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்குது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த ஆட்சி வந்து மிக சிறப்பாக இருக்குது. இதில் என்ன நீங்கள் இதில் என்ன குறை சொல்ல முடியும்? நீங்கள் வந்து ஒரு ஸ்லோகன் வச்சு நீங்கள் வந்து பரப்புரை செய்கிறது அவருடைய உரிமை, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படையாக அறிவிக்குது, நான் இந்த செக்குலரிசம் அப்படிங்கிறத நாங்கள் எடுக்கணும்னு சொல்கிறோங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது சோசியலிசம். இந்த ரெண்டும் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. இந்த ரெண்டையும் நாங்கள் எடுக்கணும், வழக்கு போடுறோம். சுப்பிரமணிய சாமி நான் வழக்கு போடுவோம் சொல்கிறாரு. வெளிப்படையாக பாஜக அறிவிக்கு இந்த ரெண்டையும். இந்த ரெண்டு தான் இந்தியாவை வழிநடத்தக்கூடியது. இந்த ரெண்டுக்கும் என்ன அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்துருக்கு, என்ன பேசியிருக்கிறாங்க? இந்தியாவை முழு மோசடி முழுக்க வந்து சனாதன பாதைக்கு திருப்புறாங்க, இந்து ராஷ்டிர பாதைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு தான் திராணி வேணும், அதை எதிர்த்து பேசுவதற்கு தான் வந்து இங்கே துணிச்சல் வேணும். அது இல்லாம நீங்க வந்து என்ன பேசினாலும் நீங்க வந்து அதை எதிர்த்து பேசி அதற்கான ஒரு ஓட் பேங்க் இருக்கு. ஆனா அதை ஆதரிக்கிற ஓட் பேங்க் நீங்க 11%. இபிஎஸ் அந்த கணக்கு பார்த்துல நீங்க இன்னொன்று பாருங்களேன், ரெண்டு செய்தி தாங்க. வலதுசாரி இடதுசாரி இந்த ரெண்டு அரசியல் தான். நீங்க எங்க நிக்கிறீங்க? வலதுசாரி அரசியல் நிக்கிறீங்களா, இடதுசாரி அரசியல் நிக்கிறீங்களா? வலதுசாரி அரசியல் முழுக்க முழுக்க சனாதன அரசியல், முழுக்க முழுக்க பேரறிஞர் அண்ணாவுக்கு எதிரான அரசியல், முழுக்க முழுக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிரான அரசியல், முழுக்க முழுக்க ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரான அரசியல். நீங்க அந்த அரசியல் அங்க போய் நின்றுக்கிட்டு நீங்க என்ன தமிழகத்தை மீட்போம் சொல்ல முடியும்?